பிளேட்டில் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கிடணும். அப்படியே நம்ம உள்ளே விட்டுறணுங்க. கொஞ்சம் ஹீட்டானோன்னா மேலே எழும்பி வந்துடும். நல்லா உப்பி வருது பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஒரு கப் ரவையை வச்சு அப்பம் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தீபாவளிக்கு இந்த வருஷம் நம்ம ரவையை வச்சு பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூடங்க. நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி அதை நம்ம பக்குவமாக எடுத்து நம்ம அப்பம் பண்ணதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க. இதேமாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே அப்போ ரவை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவை அப்பத்துக்கு ரவையை ஊற போட்டுக்கிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு பால் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிடணும். வீடியோ கட் ஆயிடுச்சுங்க. ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு பால், காய்ச்சி ஆற வச்ச பால், திக்கான பால் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம ஊற வச்சுக்கணுங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அப்புறம் பட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை நல்லா ஊறிடுச்சுங்க. தண்ணி அப்புறம் நல்லா அப்செட் ஆகிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோ திக்காயிருச்சு பாருங்க. எவ்வளோ திக்காயிருச்சு பாருங்க. ரவை நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடணுங்க. ஆட் பண்ணி இதை அரைச்சிக்கிடணும். மொத்தமாக ஆட் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக அரைக்கணுங்க. சோடா எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. சோடா ஆட் பண்ணாமல் நம்ம பண்ணணும். இது கூட ஒரு 5 ஏலக்காங்க. ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா அரைஞ்சிருச்சுங்க சாஃப்டாட்டு. ரவா கூட ஒரு கப்பு அரிசி மாவுங்க. அரிசி மாவு ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு கோதுமை மாவுங்க. வெல்லம் 1.5 கப்பு ஆட் பண்ணணும். அப்புறம் ஒரு அரை கப்புங்க. ஸ்வீட்டுக்கு தந்தோடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மட்டும் ஒரு கப்பு பால் ஆட் பண்ணி ஆடையோடு போட்டிருக்கேன். போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைஞ்சிருச்சுங்க. நம்ம மிக்சி ஜார்லேருந்து பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூப்பராட்டு அப்பத்துக்கு மாவு தயாராகிருச்சு. ரவை அப்பத்துக்கு கரெக்டான பக்குவங்க. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் நமக்கு ஊற்றுறதுக்கு. இப்படி இருந்துன்னா கரெக்டாக இருக்குங்க. இங்கே பால் தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஒரு கிளாஸில் ஊற்றி நம்ம எண்ணெயில் ஊற்றணும். இப்போ மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இன்றைக்கி நான் ஊற்ற போகிறது இந்த பிளேட்டில் தாங்க ஊற்ற போகிறேன். பிளேட்லேயும் இந்த மாதிரி கரண்டிலையும் தான் ஊற்ற போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சூப்பராக கிடைக்குங்க. இதில் ஊற்றுறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும். இதில் கோரி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் கோரி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்படி ஊற்றினோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. கரண்டி வச்சு நம்ம ஊற்றுறதோட இந்த மாதிரி ஊற்றினோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருக்கேன். எண்ணெயில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டை ஹீட் பண்ண போட்டு விடணுங்க. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மாவை ஆட் பண்ணணும். உள்ளுக்கு போட்டுக்க பிளேட்டு ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து எண்ணெய் அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த பிளேட்டில் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கிடணும். அப்படியே நம்ம உள்ளே விட்டுறணுங்க.
சப்போஸ் சரியாக வரல அப்படின்னா கொஞ்சோண்டு சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி போட்டோன்னா உப்பி வந்துடுங்க. போட்டதும் எலும்பி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததும் நம்ம திருப்பி போட்டு வரணுங்க. திருப்பி போட்டு பிளேட்டை தூர எடுத்துடணும். கொஞ்சம் வேகட்டும் பொறுமையாட்டு. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், அதிகமாக எரியக்கூடாது. திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக வந்துச்சுன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ அடுத்தது இன்னொன்று போடுறதுக்குள்ளே நம்ம கரண்டியை பிளேட்டை எண்ணெய்க்குள்ள விட்டுக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனால் தான் நமக்கு சட்டுன்னு விட்டுருங்க. இது வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வச்சுக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. பிளேட் வந்து நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சோண்டு அதில் இருக்கணுங்க. எண்ணெய் கொஞ்சோண்டு அதில் வச்சுட்டு அப்படியே நம்ம மாவு ஊற்றணும். அப்புறம் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய்க்குள்ள விட்டுக்கலாம். மாவு ஊற்றிட்டு அப்படியே உழுக விட்டுறணுங்க. போட்ட உடனே எலும்பி வருது பாருங்க. இந்த மாதிரி பிளேட்டை கொஞ்சம் சுற்றி விடுங்க. தானாக கிளம்பி வந்துடுங்க பிளேட்டில் இருந்து. பிளேட் விட்டு கிளம்பி வந்துருச்சு. இப்போ பிளேட்லேருந்து நம்ம எடுத்து கிளை போட்டுக்கலாம். வேக தூரலையும் பிளேட்டை வெளியில் வச்சிடலாம். பொறுமையாக நல்லா வேகணும். திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாட்டு ஃப்ளஃபியாக கிடச்சிருக்குங்க நமக்கு அப்பம் வந்து ரவை அப்பம். கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இருக்கிற நேரத்தில் நம்ம கரண்டியை விழுக போட்டுக்கலாங்க. கரண்டியில் ஊற்ற போகிறேன். கரண்டி நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் வடிய விட்டு நம்ம எடுத்துடணும். இப்போ கரண்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு அப்படியே நம்ம கரண்டியில் ஊற்றிடணும். முக்கால் கரண்டி ஊற்றினா போகிறோம். அப்படியே உள்ளே விட்டுருங்க, கிளம்பி வந்துடுங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா வெளியே கிளம்பி வந்துடும் உங்களுக்கு. இப்படியே நம்ம ஆட்டி விட்டுட்டு இப்படி கவுத்தி விட்டுருணுங்க. சூப்பராக விழுந்துடும். அடுத்தது கரண்டி காயட்டும், நம்ம ஊற்றிக்கலாம். ஒன்று வெந்துகிட்டு இருக்க நேரத்தில் ஒன்று ஊற்றிடலாங்க. ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம எடுத்துக்கலாங்க. வெந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கவுத்தி விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு கரண்டி ஊற்றிடலாங்க. ஃபஸ்ட்டு போட்டதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டி அப்படியே சுற்றி விடணுங்க. சுற்றி விட்டிங்கன்னா
நம்மளுக்கு கீழே விழுந்துடும். இப்படி கவுத்தி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளது வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு உள்ளது வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வெல்லம் போட்டிருக்கனால கொஞ்சம் கலர் சேஞ்சாக தான் வரும். ஏன்னா உள்ளுக்குள்ளே நமக்கு நல்லா வேகணுங்க. வேகதுலையும் பொறுமையாக விட்டால் தான், நல்லா கலர் சேஞ்ச் ஆகாதலையும் விட்டால் தான் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வேகும். அதனால் பொறுமையாக போட்டு எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம பால்லே பண்ணியிருக்கனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. சூப்பராட்டு அப்பம் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கரண்டியில் ஊற்றி பண்ணியிருக்கேன், பிளேட்டில் ஊற்றியும் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். எம்மி எம்மி அப்பம் ரெடிங்க. வாங்க மக்களே, சாப்பிடலாம். வாங்க எல்லோரும் அப்பம் சாப்பிட்றதுக்கு. தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு அசத்துக்குங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நல்லா சாஃப்டாட்டு பஞ்சு மாதிரி எம்மியாட்டு கிடச்சிருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவை வச்சு பண்ணதுன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமாக பண்ணியாச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பஞ்சு மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எம்மியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சூப்பராகிட்டு இந்த வருஷம் தீபாவளிக்கு அப்பம் பண்ணியாச்சுங்க. ரவா அப்பம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாஃப்டாக இருக்குங்க. நல்லா மொறுமொறுப்பாகவும் கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்குது. பஞ்சு மாதிரி இருக்குது சாப்பிட்டாட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது. நம்ம பால் விட்டு பண்ணியிருக்கனால சூப்பராக இருக்குங்க. 10 கொடுத்தாலும் 10 வாங்கி கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் தீபாவளிக்கு பண்ணி என்ஜாய் பண்ணட்டும். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.